மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 13 எபிசோடுக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போலீஸ் அதாவது குருபரன் நேராக ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு நேராக ரகுராமை சந்திக்கிறாங்க. அப்போ குருபரன் சொல்றாரு, நீங்க தான் ரகுராமா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஆமா சார், நான் தான் ரகுராம் அப்படின்னு. குருபரன் கேட்கிறாரு, கதிர் உங்களோட மருமகனா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க சார், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் கதிருக்கும் தனவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. நாங்க கார்த்திக்கு தான் எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நிச்சயம் பண்ணியிருந்தோம். ஆனா இடையில இந்த கதிர் தேவையில்லாம தனாவோட கழுத்துல தாலி கட்டிட்டான். நடந்த பிரச்சனையால அவன் இந்த வீட்டோட மருமகன் ஆக வேண்டி ஆகிருச்சு. ஆனா நான் இன்னும் அவனை மன்னிக்கவே இல்லை, அவனை என் மருமகனா ஏத்துக்கவே இல்லை. ஒருவேளை அந்த கார்த்திக் காணாம போனதுக்கு கதிர் காரணமா இருந்தா நீங்க அடிச்சு இழுத்துட்டு போகலாம். நான் இதுல எந்த வித கருத்தும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சார், என்னதான் அவங்க வந்துட்டு கதிரை தான் மருமக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இவங்க தானே சார் காசு கொடுத்து கதிரை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தது. அப்ப இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். இவங்க சொல்றத கேட்காதீங்க, இவங்க நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட குருபரன் சொல்றாரு, மேடம், இதை பத்தி நாங்க கவனிச்சுக்கிறோம், நீங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சார், இவங்க சொல்ற மாதிரி நாங்க ஒன்றும் முன்பகையால இதை எதையுமே பண்ணவே இல்லை. கார்த்திக் காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அப்படி நீங்க விசாரிக்கிறதா இருந்தா கதிரை தான் விசாரிக்கணும் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமா சார், எங்களுக்கும் அந்த கார்த்திக் காணாம போனதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கு கதிரை விசாரிக்கணும், கதிரை மேல சந்தேகம் இருந்தா கதிரை கேட்டுக்கிடுங்க. கதிரை ஜாமீன்ல கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுக்கு விருப்பமே கிடையாது. ரகுராமே கதிரை போயிட்டு யாரும் ஜாமீன்ல கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இது கேட்காம ஜானகி அவளோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான், அவ பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிரும் அப்படிங்கிறதுக்காக தான் கதிரை போயிட்டு ஜாமீன்ல கூட்டிட்டு வந்திருக்கா. இதுக்கும் எங்களுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. நாங்க வீட்டுல யாருமே காசு கொடுக்கல. காசு கொடுத்தது ஜானகி தான், தான் தாலியை அடகு வச்சு கதிரை கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, சார், குடும்பமா சேர்ந்து நடிக்கிறாங்க, அவங்க சொல்றதை கேட்காதீங்க அப்படின்னு. அப்ப குருபனன் சொல்றாரு, விசாரிச்சாதானே தெரியும் அப்படின்னு. நேரா ஜானகியை பார்த்து, மேடம், நீங்க எதுக்காக கதிரை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சார், என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். தனாவுக்கு புருஷன் கதிர் தான், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதுக்காக கதிர் இப்படி தப்பு பண்ணியிருக்கானா இல்லை அப்படிங்கிறது தெரியாம அவனை ஜெயில கொண்டு போய் வச்சு அடிச்சிருக்காங்க. அதுவே தப்பு தான். என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக கதிரை போயிட்டு ஜாமீன்ல கூட்டிட்டு வந்தேன். இங்க யாருமே கதிரை மருமகனா ஏத்துக்கல அப்படின்னு. அப்ப குருபரன் சொல்றாரு, நீங்க மட்டும் எப்படி கதிர் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்றீங்க? 2 நாளைக்கு முன்னாடி கதிர் தான் கார்த்தியை அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி துரத்தி இருக்காரு. அதை பார்த்ததுக்கான சாட்சி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க மட்டும் எப்படி அந்த கதிர் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சார், இது என் புருஷன் ரகுராமோட வளர்ப்பு சார். கண்டிப்பா கதிர் இப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட குருபரனும், அப்படியா, இல்ல உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா சொல்றாங்க, சார், நான் கொஞ்ச நாள் தான் கதிர் கூட சேர்ந்து பழகிருக்கேன். அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த மாதிரி அளவுக்கெல்லாம் அவன் போகல அப்படின்னு. அப்ப குருபரன் சொல்றாரு, சரி, எதா இருந்தாலும் விசாரிச்சாதானே தெரியும். சரி, அந்த கதிர் எங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிட்டு வராங்க. கதிருக்கு கை கால்லாம் அடிபட்டிருக்கு. இதை பார்த்துட்டு குருபரன் கேக்குறாரு, இவருக்கு எப்படி கை காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, விசாரிக்கிறேங்கிற பேர்ல கதிரை அடிச்சிருக்காங்க. அவரு தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாமலேயே அவர் மேல கை வச்சிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட குருபரன் சொல்றாரு, ஓ அப்படியா, இங்க பாருங்க கதிர், அவங்க அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நீங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. கதிர் சொல்றாரு, சார், அந்த கார்த்திக் காணாம போன நைட்டு நான் வீட்டுல தான் சார் இருந்தேன் அப்படின்னு. அப்ப டக்குன்னு பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அந்த கார்த்திக் காணாம போன நைட்டு கதிர் வீட்டுல தான் இருந்தோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப குருபரன் கேக்குறாரு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணியையும் மாயாவையும் காணும், அவங்கள தேடுறதுக்காக தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்த பொழுது கதிரோட ரூமுக்கு போனோம். அப்ப கதிர் தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க 2 பேரும்
கோயிலுக்கு தான் போயிருந்தாங்க அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, சிவா உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு. அப்ப போலீஸ் கேக்குறாரு, இவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சார் நாங்க 2 பேரும் கோயிலுக்கு தான் போனோம் அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, இல்லையே நீங்க 2 பேரும் ஜீனுவை பார்க்க போனதா சொன்னீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அத்தை நான் உங்ககிட்ட போய் சொன்னா உங்களை வெறுப்பேத்துறதுக்காக நாங்க 2 பேரும் கோயிலுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்ல. அப்ப சிவா சொல்றாரு, பத்மா நீ தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வரதுக்காக பேசுற, தயவு செஞ்சு நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல. பத்மாவும் சரி அப்படின்னு சொல்ல. அப்ப புவனேஸ்வரி நேரா குருபரன் கிட்ட, பாத்தீங்களா சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை மறைச்சிக்கிறத, இங்க பாருங்க நீங்க தான் சார் இந்த குடும்பம் எல்லாத்தையுமே விசாரிக்கணும் அப்படின்னு. குருபரன் சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, சார் இந்த குடும்பமா சேர்ந்து ஏதோ மறைக்கிறாங்க சார், அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு. அப்ப குருபரன் சொல்றாரு, இங்க பாருங்க உங்களோட பையன் கார்த்திக்கு எதுவும் ஆகியிருக்காது, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல. புவனேஸ்வரியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, குருபரன் சொல்றாரு, சரி அந்த கார்த்தி ஃபோன் யூஸ் பண்றாருல்ல அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா சார் அவனுக்கு 2 நாளா நாங்க கால் பண்ணிட்டே இருக்கோம், ஆனா அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை சார் அப்படின்னு. அப்ப குருபரன் கேக்குறாரு, சரி அவரோட நம்பர் இருந்தா கொடுங்க, கடைசியா அவர் யாருக்கிட்ட பேசி இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட நம்பரை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, சார் என் கார்த்தி ரொம்ப நல்லவன் சார், அவனுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப எனக்காக எல்லாமே பண்ணுவான், அவனை நீங்க தான் சார் காப்பாற்றணும், கண்டிப்பா அவன் இத்தனை நாள் தாங்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவனை எப்படியாவது காப்பாத்துங்க சார் அப்படின்னு. குருபரன் சொல்றாரு, இங்க பாருமா உங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. குருபரன் வந்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் ஜானகியும் மாயாவும் ரூம்குள்ள போறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியமா அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருமே ரூம்ல இல்லாதது பத்மாவுக்கும் பார்வதிக்கும் தெரிஞ்சிருக்கு, இதுவே நம்ம மாற்றுறதுக்கும் ரொம்ப பெரிய சாவியா இருக்கும், அதுல இருந்து மட்டும் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, மாயா அடுத்தடுத்து பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு, நான் போயிட்டு உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இதனால அவரு தான் ரொம்ப கெட்ட பேர் வாங்குவாரு, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா தயவு செஞ்சு நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நான் கண்டிப்பா நம்ம தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சரி மாயா நீ சொல்றதுனால நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல கதிர் வராரு. கதிர் வந்ததோட மாய நேர கதிரை பார்த்து, கதிர் கவலைப்படாத, உன் மேல தப்பு இருந்தா மட்டும்தான் நிரூபிக்க முடியும், உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னா நிரூபிக்க முடியாது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, எனக்கு என்னமோ அந்த கார்த்தி மேலதான் சந்தேகமா இருக்கு, அவன் என்ன பழிவாங்கறதுக்காக போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி போலீஸ் கிட்ட என்ன அடிவாங்க வைக்கிறான் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும், நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, உன் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நிரூபணம் ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம தானா ரூம்ல உட்காந்துருக்கும் பொழுது, அப்படி கார்த்திக் சார் இங்க தான் போனாரு, ஒருவேளை நான் வரல அப்படிங்கிறதுக்காக எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாரோ அப்படின்னு தனா ரொம்ப கவலையோட இருக்காங்க. அப்ப கதிர் ரூமுக்குள்ள போறாரு. கதிர் போனதோட தனா கேக்குறாங்க, இங்க பாரு உண்மையா சொல்லு, நீ எதுவும் கார்த்திக் சாரை பண்ணல இல்லை அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, தனா அவனை நான் அன்னைக்கு பார்த்ததுதான், அவன் என்கிட்ட ரொம்ப மோசமா பேசினான், அதனாலதான் நான் அவனை அடிச்சனே தவிர்த்து அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ற அளவுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரி அப்ப அவர் எங்கதான் போயிருப்பாரு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அதான் எனக்கும் புரியல, ஒருவேளை நான் அடி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டானா என்னமோ அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு தனா சொல்றாங்க, இங்க பாரு கார்த்திக் சார் மேல நீ எப்ப பார்த்தாலும் பழி சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்ல. கதிர் சொல்றாரு, நீ இன்னும் எத்தனை நாள் தான் அவனை நம்புவேனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப தனா நினைக்கிறாங்க, அப்படி கார்த்திக் சார் இங்கதான் போயிருப்பாரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்ல ரகுராம் வீட்டுல வந்து பேசுறாங்க, இது மாதிரி இந்த ஊருக்கு ஒரு வாட்டர் டேங்க் கட்டணுமா, அதுக்காக ஒரு இடம் வேணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இது மாதிரி அந்த பண்ணை வீடு இருக்குல்ல, புவனேஸ்வரியோட பண்ணை வீடு, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு, அந்த இடத்துல வாட்டர் டேங்க் கட்டலாம் அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. ஸோ இதை கேட்டதோட அந்த தலைவர்கள் சொல்றாங்க, இதுவா இருந்தாலும் நம்ம பஞ்சாயத்துல வச்சு பேசிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க.
அப்போ எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே புவனேஸ்வரி, பசுபதி எல்லாரும் வராங்க. அங்கே வந்ததோட நம்ம ரகுராம் சொல்கிறாரு, சொல்லுங்க, முக்கியமான விஷயத்துக்காக வர சொல்லியிருக்கீங்க, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்கிறாங்க, சார் இந்த ஊருக்காக வாட்டர் டேங்க் கட்டணும் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அதுக்கான ஒரு இடத்த மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க அந்த வாட்டர் டேங்கை கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மக்களும் தண்ணிக்கு கஷ்டப்படாம இருப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொது இடம் கிடக்குல்ல, அந்த இடத்துல வாட்டர் டேங்கை கட்டலாமே அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, எங்க பண்ணை வீட்டுக்கு பக்கத்துலயா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, சரி சரி தாராளமா எடுத்துக்கிடுங்க, மக்களுக்காக தானே கேக்குறீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப சிவாவும் அண்ணா சரி அதுக்கான அப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு. பசுபதியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட ஜானகி கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி கவர்மெண்ட்லேருந்து வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கான இடத்த மட்டும் அலர்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க கட்டிடுவாங்க. இந்த புவனேஸ்வரியோட பண்ணை வீடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் கட்டலான்னு அண்ணன் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் ஜானகியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி கேட்குறாங்க, என்ன சிவா அந்த இடத்த காமிச்சிருக்கீங்க, வேற ஏதாவது ஒரு இடத்த காமிக்கலாம்ல அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஏன் நீ அந்த இடம் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்ல சிவா, வேற ஏதாவது இடத்த காமிச்சிருந்தா மக்கள் அதிகமா புழங்குற இடத்துல வச்சிருந்துருக்கலாம்ல அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இல்ல நீ அது ரொம்ப சேஃப்டி கிடையாது, மக்கள் அதிகமா புழங்குற இடத்துல வாட்டர் டேங்க வைக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள போறாங்க. அங்க போனதோட மாயாவை பாக்குறாங்க. மாயா, என்ன மாயா இது, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு, ஒருவேளை நம்ம அந்த கார்த்தியை புதைச்ச இடத்துல மட்டும் அந்த வாட்டர் டேங்கை கட்டுறதுக்கு நினைச்சாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, தெரியுமா அந்த இடத்துல கட்ட மாட்டாங்க, நம்ம நம்பிக்கையோட போவோம் அப்படின்னு. ஜானகியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதோட வாட்டர் டேங்க் கட்டுறதுக்காக ஒரு இடத்த சூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல பூஜை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு மாயாவும் ஜானகியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா சொல்றாங்க, பெரியம்மா என்ன பெரியம்மா இது அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா எனக்கு இப்ப கூட ரொம்ப பயமா இருக்கு, அந்த கார்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நானே இந்த தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா. மாயா கேக்குறாங்க, பெரியம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம இந்த இடத்துல தான் கொண்டாந்து புதைச்சோமா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த இடத்துல தான் கொண்டாந்து கார்த்தியை புதைச்சோம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா எனக்கு ரொம்ப பயம் இருக்கு, மாட்டிப்போமோ அப்படின்னு. அதே நேரத்துல புவனேஸ்வரி, அந்த மகாலிங்கம் எல்லாருமே வராங்க. மகாலிங்கம் நேரா மாயாவையும் ஜானகியும் பாக்குறாங்க. ரெண்டு பேருமே பதட்டமா இருக்கிறத மகாலிங்கம் கவனிக்கிறாரு. என்ன இது, இவளுக ரெண்டு பேரும் இப்படி பதட்டமா இருக்காளுக, என்ன பண்ணிருப்பாளுக ஆயாலும் மகளும், அன்னைக்கு கார்த்திய வீட்டு கட்டினது பிறகு அவனை எங்க கொண்டு போய் வச்சாளுக அப்படின்னு எனக்கே ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு, எங்க கொண்டு போய் வச்சிருப்பாளுக அப்படின்னு மகாலிங்க டவுட் பண்றாரு. அப்ப மாயா நேரா ஜானகியை பார்த்து, பெரியம்மா அப்படின்ட்டு ஜானகியோட கையை பிடிக்க, ஜானகி சொல்றாங்க, மாயா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரர் சொல்றாங்க, சரி பூஜை ஆரம்பிங்க அப்படின்னு. அப்ப பூஜை ஆரம்பிக்குது. அப்ப பசுபதி சொல்றாரு, புவனேஸ்வரி இந்த பூஜையில கார்த்தி இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரர் சொல்றாங்க, அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா, கண்டிப்பா கார்த்தி இங்கதான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, ஆமாம்மா அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் நேரா ஜானகியை பார்த்து, என்ன ஜானகி அம்மா ஒரே பதட்டமா இருக்கீங்க, என்ன உங்க இடத்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததுனால கவலையா இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, இல்ல வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஜானகி அம்மா ரொம்ப பதட்டமா இருக்காங்களே, அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா ஜானகி நேரா மாயா கிட்ட, என்ன மாயா இது, என் பயம் முகத்துல தெரியுதா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் ஆரம்பிக்குது. பூஜையெல்லாம் முடிஞ்சதோட புவனேஸ்வரி வந்துட்டு கொக்லிங்க வர சொல்றாங்க. அந்த இடத்துக்கு கொக்லிங் வருது. அதை பார்த்ததோட மாயாவுக்கு பயம் தாங்க முடியல. அப்ப மகாலிங்கம் நினைக்கிறாரு, என்ன இவளுக்கு இப்படி பயப்படுறாளுக, ஒரு வேளை கார்த்தியை கொண்டாந்து இங்கதான் புதைச்சிருப்பாளுகளோ அப்படின்ட்டு மகாலிங்கம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப
அங்கே கொப்ளிங் வருது. கொப்ளிங் வந்துட்டு கரெக்டாக கார்த்தியை எங்கே புதைச்சி வச்சுருக்காங்களோ அந்த இடத்த தான் தோண்டுது. அப்போ தோண்ட தோண்ட எல்லாரோட முகமும் மாறுது. அங்கே ஏதோ போர்வை மாதிரி இருக்கிறத மக்கள் பார்க்குறாங்க. பார்த்ததோட மகாலிங்க ஓடி வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல கொப்ளிங் நிற்கிது. அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, ஐயா உள்ளார என்னவோ இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த தலைவர்கள் சொல்கிறாங்க, என்ன உள்ளார இருக்கும் அப்படின்னு. அப்போ மகாலிங்க சொல்கிறாரு, இது மாதிரி தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குழி தோண்டும் பொழுது புதையல் கிடைச்சதான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு வேளை நம்ம இப்போ குழி தோண்டும் போது புதையல் கிடைக்குதோ அப்படின்ட்டு மகாலிங்கம் இறங்கி அந்த போர்வை எடுக்கிறாரு. எடுத்தா அதுல கார்த்தியோட முகம் இருக்கு. இதை பார்த்ததோட மகாலிங்கம், ஐயோ செத்து போன கார்த்தி இங்க இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட எல்லாருமே ஷாக் ஆகி ஓடி வந்து குழிய பாக்குறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதியும் குழிய பார்த்துட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க. பசுபதி வந்துட்டு ஐயோ கார்த்தி அப்படின்னு அழுகிறாரு. அப்ப புவனேஸ்வரி நேரா ஐயோ என் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் மட்டும் கீழே விழுகுறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு ரகுராம், சிவா எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயாவும் ஜானகியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஐயோ மாயா இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சே, இவனை யாரு கொன்னதுன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இப்ப கூட நேரம் ஆகல, நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இப்போ மட்டும் நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டா ஊரே சேர்ந்து உங்களை கண்டிப்பா கொன்னாலும் கொன்னுருவாங்க, நீங்க எதுவுமே பேசாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம புவனேஸ்வரி வந்து நேரா ரகுராமை பார்த்து, ஏய் ரகுராம் என் பையனை அநியாயமா கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ரகுராம் கிட்ட வர, அப்ப டக்குன்னு அந்த இடத்துல தலைவர்கள் புவனேஸ்வரியை பிடிச்சுக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா ரகுராமை பார்த்து, உன் குடும்பம் தான் என் பிள்ளைய கொண்டுட்டு அப்படின்னு நல்லாவே தெரியுது, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், உங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன், இப்படி கார்த்தியை அநியாயமா கொண்டு புதைச்சிட்டீங்களே, இப்படி என் குடும்பத்தோட கருவறுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி செம்ம கோவத்துல பேசுறாங்க. பசுபதி நேரா, அந்த கதிர் எங்க, நான் அந்த கதிரை சும்மா விட மாட்டேன், அவன் தான் என் பையனை கொண்டு புதைச்சிட்டான், அவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான் அப்படின்ட்டு செம்ம கோவப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரகுராமுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா கார்த்திக்கு இப்படி ஆகும் அப்படின்னு நம்ம ரகுராம் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி நேரா புவனேஸ்வரியை பார்த்து, புவனேஸ்வரி உன் மருமகனுக்கு இப்படி ஆனதுக்கு எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, வீட்டுக்குள்ளேயே கொலைக்காரனை வச்சுக்கிட்டு எப்படி பேசுறீங்க, நான் விடமாட்டேன், உன் குடும்பத்தையே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியை தூக்கி மேலே போடுறாங்க. இன்ஸ்பெக்டர் குருபரன் அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சார் இது மாதிரி கவர்மெண்ட்டுக்காக வாட்டர் டேங்க் கட்டலாம் அப்படின்னு கொக்லிங்க வர வச்சு பூஜையெல்லாம் பண்ணி தோண்டணும் சார், அப்பதான் இப்படி ஆனிச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, அப்ப யாரோ ஒருத்தவங்க இந்த கார்த்தியை அடிச்சு புதைச்சிருக்காங்க, இவருக்கு என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், இவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கண்டிப்பா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரும், எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா மகாலிங்கம் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காரு கார்த்திகை. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.